உலகில் வாழும் அனைத்து தமிழ்ச் சொந்தங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தமிழ்ச் சொந்தங்களே, ராசியும் லக்கணமும் எந்த ராசிக்காரர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும்? எல்லா ராசிக்காரர்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கும். ராசி என்பது விட லக்கணத்துக்கு வீரியம் அதிகம். அப்படின்னா ஒரு ராசி மேஷ ராசின்னு வச்சுக்கிங்க. இந்த மேஷ ராசிக்கு 7ஆம் வீடு என்பது 7ஆம் ராசி என்பது துலா ராசி. துலா ராசியோட அதிபதி யார்? சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுடைய திசா புத்தியோ இல்லை துலா ராசியில் உள்ள நட்சத்திரமோ அந்த திசை வரும்பொழுதோ இல்லை லக்கணம் திசா புத்தி வரும்பொழுதோ அந்த சாரத்தில் இருக்கும் பொழுதோ, அதாவது சனியோ கேதுவோ பார்க்காத இருந்தால், இந்த 7ஆம் அதிபதியை பார்க்காத இருந்திருந்தால் அவர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும். அதாவது 18 வயசு விட்டு 25 வயசுக்குள்ளே சொல்லிக்கலாம். உங்களுக்குன்னா சனியும் பார்க்கக்கூடாது, 7ஆம் அதிபதியை கேதும் பார்க்கக்கூடாது, கேதும் சேரக்கூடாது, சனியும் சேரக்கூடாது. விரைவில் நடக்கும். அதாவது அவங்க நினச்ச டயத்தில் கல்யாணம் நடக்கும். இன்னொன்று வச்சுக்கலாம். அதாவது அந்த 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சேர்ந்துருந்தால் திருமணமாகி ஆவறதுக்கு முன்னாடி காதலிச்சு திருமணம் செய்வாங்க. 5ஆம் அதிபதி தசாபதி போய் உடனே 7ஆம் அதிபதி தசாபதி அந்த சாட்டில் வரும்பொழுது அவர்களுக்கு காதலிச்சு திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த ராசி என்பது மேசராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரபவனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு விரைவில் கல்யாணம் நடக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. ஆனால் செவ்வாயை விட சுக்கிரனை 7ஆம் அதிபதி ராகுவோ கேதுவோ சனியோ பார்க்குறதோ சேர்ந்திருக்கோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்களுக்கு திருமணம் என்பது கொஞ்சம் தடையாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் நடக்கும். ராகு சேர்ந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். பொருள் சார்ந்த விஷயம் பிரச்சனை கொடுத்துருவார். கல்யாணம் விரைவு பண்ணி கொடுத்துருவார். ஓரளவுக்கு நடந்துடும். ஆனால் சந்தோஷங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஓரளவுக்கு நினச்ச மாதிரி இருக்காது. கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். ராகுவும் 7ஆம் அதிபதி சேர்ந்து இருந்ததுன்னா அவர்களுக்கு கல்யாணம் உடனே நடக்கும். ஆனால் செய்குலி சேதாரம் உண்டாயிடும். இந்த கேதுவும் சனியும் இருக்காங்க பாருங்கள், இவங்க மட்டும் சேர்ந்து இருந்ததுன்னா அங்கே நமக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் ராசிக்கின் 7ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும். இது சில விதிமுறைகள் இதில் இருக்குது. ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்த சொன்னேன். இதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. எதுக்கு இப்படி இருக்குங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்குது. ரெண்டாவது, ராசியை விட லக்கணத்துக்கு வீரியம் ஏன் அதிகம்னு நான் சொன்னேன்னா, ராசி என்பது 2.25 நாள் போகும். ஒரு ராசிங்கிறது 2.25 நாள், லக்கணங்கிறது 2 மணி நேரம். அப்போ ராசியை விட லக்கணத்துக்கு வீரியம் அதிகம். இப்போ லக்கணத்துக்கே நீங்கள் பேஸ் பண்ணலாம். ஏன் லக்கணத்துக்கு பேஸ் பண்ணலைன்னா யாரும் பார்க்கலன்னா, லக்கணங்கிறதுல இன்னும் புரிதல் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ராசி தான் உடனே எல்லாருக்கும் தெரியுது. லக்கணங்கிறது கொஞ்சம் பேஸாக தெரியல. சில பேருக்கு இப்போ கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. அதான ராசியை விட லக்கணத்துக்கு வீரியமும் அதிகம், பவனும் அதிகம். எந்த ராசிக்காரர்களுக்கும் இருந்தாலும் கல்யாணம் நடக்கும். ஆனால் 7ஆம் வீட்டு அதிபதி ராசியோ லக்கணமோ, அந்த லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதியோ ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியோ அந்த தசாபத்தி வரும் பொழுது அவர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும். கேதுவோ சனியோ சேராத இருந்தாலும், பார்த்துக்கிட்டு இருந்தாலும், பார்க்காத இருந்தாலும், அதாவது பார்த்துக்கிட்டு இருந்தால் பிரச்சனை வரும், பார்க்காத இருந்தால் அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். இதுதான் ரூலு. ஏன்னா ராசி அதிபதி பார்த்திங்கன்னா அவர் நல்ல இடத்துல சேர்ந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு லக்கணாதிபதி பார்த்திங்கன்னா, இப்போ மேஷ லக்கணம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது சனியோடைய கேது சேர்ந்துச்சுன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பார்த்துக்கமே, பேசிக்கமே, செஞ்சுக்கலாம், எங்கேயாச்சும் குழப்பிட்டுருவாங்க. இப்படி நடக்கும். அதனால்
ராசியை விட லக்கணம் என்பது வீரியம் அதிகம். லக்கணத்துக்கு நீங்கள் பார்ப்பதே சிறப்பு. ராசி 7ஆம் அதிபதி சிறப்பாக இருந்தால் அவர்களுக்கு 18 to 25 வயசுக்குள்ள திருமணம் விரைவில் நடக்கும். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.